கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அம்பாசமுத்திரத்தில் படிக்கிறேன். +2 படிக்கிறேன். சின்ன வயசுலேருந்து லா படிக்கணும்னு ரொம்ப ஆசை. அதை பற்றி எனக்கு எந்த ஐடியாவும் இல்லை. பட் ஆனால் லா படிக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை இருந்துச்சு. இங்கே இந்த காலேஜ் வந்து நான் நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. நான் நெக்ஸ்ட் இயர் இந்த லா காலேஜ் படிக்க போகிறேன். பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு ஒரு ஆசை, அது படிக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருந்தது. அதனால் எங்கள் ஸ்கூல்லே ஒரு கேம்ப் மாதிரி உருவாக்கி அங்கே கூப்பிட்டு வந்தாங்க. கொஞ்சம் இங்கே வந்ததுனால எல்லாமே தெரிஞ்சுது. அதில் நிறைய விஷயத்த நாங்கள் கற்றுக்கிட்டோம். வழக்கறிஞர், கிரிமினல் லாயர், சிவிலுக்கும் அதுக்குள்ளே நிறைய டிஃப்ரெண்ட் தெரியாமல் இருந்துச்சு. அது வேறு இது வேறு நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் கிரிமினல் லாயரும் செவினும் ஒன்று தான் அப்படின்னு சொன்னாங்க. சாட்சி சொல்கிறவங்களாம் எப்படி சொல்லுவாங்க, அங்கே எப்படி நிற்பாங்க, அவங்க எங்கே நிற்பாங்க அப்படின்னு சொல்கிறத பற்றி நிறையவே பார்த்தோம். என்னென்ன தண்டனைகள் எது எப்போ கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இந்த வருஷம், அதாவது போன வருஷத்துலேருந்து இன்றைக்கி 2வது வருஷமாக நான் முதல்வன் அப்படிங்கிற திட்டத்தில் அரசு பள்ளியில் 12th படிக்கக்கூடிய மாணவர்களை உயர்கல்வியை உறுதிப்படுத்தும் வகையில் அந்த மாணவ செல்வங்களை இந்த உயர்கல்வி, இந்த காலேஜ், கல்லூரிகளுக்கு கொண்டு வந்து நாங்கள் களப்பயணமாக காட்டிகிட்டு இருக்கோம். அது முக்கியமாக இந்த வருடம் அதிகப்படியான மாணவர் எண்ணிக்கையை இன்றைக்கி கூட்டிகிட்டு வந்திருக்கிறோம். முக்கியமாக இங்கே திருநெல்வேலி அரசு சட்டக்கல்லூரிக்கு மாணவர்களை கூட்டிகிட்டு வந்தோம். இங்கே இருக்கக்கூடிய பிரின்சிபல் மேடம் மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய NSS ப்ரோக்ராம் ஆஃபீஸர், அப்புறம் இங்கே படிச்சுட்டு இருக்கக்கூடிய லா ஸ்டூடெண்ட்ஸ், இவங்க எல்லாருமே இந்த மாணவர்களை மோட்டிவேட் பண்ணக்கூடிய விதத்தில் லா பற்றி எல்லாமே வெளியாகவும் விளக்கமாகவும் ரொம்ப அழகாக சொல்லியிருந்தாங்க. இந்த கல்லூரியை பொறுத்தவரை புதுமை பெண் திட்டத்தில் கிட்டத்தட்ட 61 மாணவிகள் பயன்பெற்றுள்ளார்கள். மேலும் 7.5% ரிசர்வேஷனில் +2ல் வரைக்கும் தமிழ் மீடியத்தை படித்தவங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க. அதுலேயும் நிறைய பேர் இந்த வருஷம் மட்டும் கிட்டத்தட்ட 13 பேருக்கு அந்த கல்வி கிடைத்துள்ளது. அதில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாக எல்லாமே ஃப்ரீ. அவங்களுக்கு ஃபீஸ் கிடையாது, காலேஜ் ஃபீஸ் கிடையாது, ஹாஸ்டல் ஃபீஸ் கிடையாது, எந்த செலவுமே அவங்க பண்ண வேண்டாம். ஜஸ்ட் வந்து அட்மிஷன் போட்டால் போதும், அவங்க கோர்ஸை முடிச்சுட்டு படிப்பு முடிச்சுட்டு ஒரு டிகிரி ஹோல்டராக வெளியில் போகலாம். அப்படிங்கிற அளவுக்கு வந்து இந்த ஸ்கீம் ரொம்ப அவங்களுக்கு உபயோகமாக இருக்குது. கிட்டத்தட்ட 55% தான் வந்து சர்வே பிரகாரம் மேல் படிப்புக்கு போகிறாங்க. அப்படிங்கிறத வந்து இந்த நான் முதல்வன் ஸ்கீமோட மெயின் ஆப்ஜெக்டே வந்து 100% அச்சீவ்மெண்ட் தான். அரசு பள்ளிகளில் படிக்கிறவங்க 100க்கு 100 பேரும் வந்து மேல் கல்விக்கு போகணும் அப்படிங்கிறது தான். இப்படி எல்லாத்தையுமே எஃபெக்டிவாக பண்ணும்போது கண்டிப்பாக அந்த டார்கெட்டை வந்து அச்சீவ் பண்ணுவாங்கங்கிற நம்பிக்கை இருக்குது. இது ரெண்டுமே சாட்சி. குற்றம் சாட்டப்பட்டவர் ஜட்ஜுக்கு நேரா ஏத்தால இருப்பார். அது தனிக்கும் இருக்கும். ஏத்தால இருப்பார் குற்றம் சாட்டப்பட்டவர். எங்கள் கல்லூரியில் தமிழ்நாட்டில் திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி மற்றும் மாவட்டத்தில் உள்ள மாதிரி பள்ளிகளில் உள்ள மாணவர்கள் வந்து சென்ற மாதம் வந்து அரசு சட்டக்கல்லூரி எப்படி செயல்படுகிறது, அரசு சட்டக்கல்லூரி சேருவதற்கு என்ன வழிமுறைகள் இருக்கிறது, சட்டக்கல்வி பயின்றால் என்னென்ன வாய்ப்புகள் இருக்குது என்பதை ஒன்று நாங்கள் விளக்கி கூறினோம். முதல்வன் திட்டம் என்பது அடித்தட்ட ஏழை மக்களுக்காக தமிழக அரசால் கொண்டு வரப்பட்ட ஒரு நல்ல திட்டமாகும். இந்த திட்டத்தால் தமிழகம் இந்திய உலக வரலாற்றில் கல்வியில் மேன்மேலும் வளரும் என்பதும் எந்த ஐயமும் இல்லை. என் பேர் ஸ்ரீசெல்வா. நான் AVRME அம்பை ஸ்கூல்லேருந்து வரேன். எனக்கு வந்து இன்ஜினியரிங், நான் வந்து மேக்ஸ் பயாலஜி எடுத்திருக்கேன். இன்ஜினியரிங் படிக்கணுங்கிறது என்னோட மோட்டிவேஷன். ஆனால் இங்கே வந்து பார்த்தப்போ லாயர் படிக்கணும்னு ஒரு ஆசை. ஆனால் எங்கள் வீட்டில் சொல்லி தான் விட்டாங்க, லாயர் காலேஜ் போகிறது ஓகே, அங்கே போய் சேர்ற ஐடியானெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கு வந்து TNPSC எழுதுன்னு ரொம்ப ஆர்வம். இங்கே வந்து சொல்கிறாங்க, நீங்கள் TNPSCக்கு போனால் இங்கே உள்ள சிலபஸ் படித்தாலே போதும்னு சொல்கிறாங்க. ஸோ எனக்கு வந்து நீங்கள் லாயர் படிக்கிறது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்குது. என் பேர் ரிஷிகுமார். நான் வெள்ளாங்குளி ஹையர் செகண்டரி ஸ்கூல்லேருந்து வந்தேன். லா காலேஜுக்கு வந்தேன். லா காலேஜில் என்னென்ன கோர்ஸு எப்படியெல்லாம் எடுக்கலாம், டிகிரி படித்து வரலாமா, எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டோம். அப்புறம் கோர்ட் எப்படி இருக்குன்னு அந்த மாடல் காட்டினாங்க. அப்புறம் கோர்ட்டில் எத்தனை டைப் இருக்குது, என்னென்ன பேர் எல்லாத்தையும் சொன்னாங்க. நான் வெள்ளாங்குளி கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறேன். என் பேர் பாலசுப்ரியா. எங்கள் ஸ்கூலில் சொன்னாங்க இப்படி ஒரு கல்வி சுற்றுலா போகிறோன்னு சொல்லிட்டு லா காலேஜ் போகிறோன்னு சொன்னாங்க.
நாங்கள் எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸோட வந்தோம். ஆனால் இந்த அளவு லா காலேஜில் படிக்கணும்னு எனக்கு ஆசை, ஆனால் இந்த அளவுக்கு இருக்கும்னு தெரியாது. பிரின்சிபல் மேடம் அப்புறம் என்சிசி சார் எல்லாருமே நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. சீனியர்ஸ் அக்கா எல்லாமே நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அப்புறம் இது மாடல் கோட் பார்த்தோம், அதுவும் நல்லா இருந்துச்சு. 70 பிள்ளைங்களை கூட்டிகிட்டு வந்திருக்கோம். அந்த 5 சீட்டு இன்னைக்கு உறுதி. கண்டிப்பாக இந்த பிள்ளைங்க உயர்கல்வியில் உடனடியாக இந்த லா காலேஜே எடுத்துருவாங்க. நம்ம லா காலேஜ் மட்டும் எய்ம் பண்ணுறது இல்லை, இது ஒரு மாடலாக தான் பிள்ளைங்களுக்கு சொல்கிறோம். இது மட்டும் இல்லாத இன்ஜினியரிங்லேருந்து மெடிக்கல், வெட்டினரி, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் எல்லா காலேஜஸும் தான் எல்லா மாணவர்களும் போயிட்டு இருக்காங்க. அதை பற்றி விழிப்புணர்வுகள் சொல்கிறோம். ஆனால் இந்த கல்வி சுற்றுலாவை இதில் மட்டும் காட்டியிருக்கோம்.